வணக்கம் தோழர்களே. ஆட்டை வந்துட்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முற்போக்கு அரசியல் பேசுகிறவங்களும் திமுகவினரும் சமீப காலமாக அண்ணா திமுகவினரும் தான் பிரியாணி போட்டுட்டு இருந்தாங்க நம்ம பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களே ஆட்டை வந்து நாமளும் பிரியாணி போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க போல. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு எதிராக ஏகப்பட்ட குரல்கள் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியில எழும்ப ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அதிமுகவுடன கூட்டணியை முடித்ததுனால ஒரு தேர்தல் வியூகம் எப்படி அமைக்கன்னு கூட தெரியாம தனித்து போட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை இது பண்ணி பாரதிய ஜனதா கட்சியோடைய இருப்பை வந்துட்டு கேள்விக்குறியாக்கிட்டார் அண்ணாமலை அப்படின்னும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா வியூகம் அமைத்து கூட்டணி அமைத்து இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற்றிருக்கும் பாஜக அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக இவருடைய ஓட்டு வங்கியில சேர்ந்திருந்தா நிச்சயமா வந்து வெற்றி இறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா வந்து சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியல, அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை வச்சிருந்தீங்கன்னா முற்போக்கு இயக்கங்களுடைய வேலை ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா மக்களே புரிஞ்சுட்டு உங்களை இன்னும் புறந்தள்ளி இருப்பாங்க. அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்த ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கும் அந்த கட்சி வந்து உங்களை விட்டு வெளியே போயிட்டோன்னு அப்படின்னு சொன்னாலும் மக்கள் அதை நம்ப தயாராமல திமுகவுக்கு அழகா 40 தொகுதிகளையும் கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து நின்னாலும் பிரிஞ்சு நின்னாலும் மக்களை பொறுத்து நீங்க கூட்டணிக்குள்ளதான் இருக்கீங்க. அதிமுக பாஜக கூட்டணி தான் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சதுனால மக்களே புறக்கணிக்கிறாங்க. அதனால அது வேற ஒரு விஷயம். ஆனா நீங்க சொல்றதுல ஒரு விஷயம் என்ன செய்யணும்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு கூட்டணிக்குள்ள வரம்பு இல்லாம பேசின விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்குது. கூட்டணி என்ற கட்சி மோசம் போய்விடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் நீங்க வந்துட்டு இப்ப சொல்றதுக்கு பதிலாக அப்பயே கூப்பிட்டு அண்ணாமலைக்கு வந்து சொல்லி இருக்கலாம். எத்தனையோ முறை தெலுங்கானால இருந்து புதுச்சேரிக்கு மாறி மாறி போயிட்டு வந்த கேப்ல அடிக்கடி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் வந்தீங்க. அப்பயாவது வந்துட்டு கொஞ்சம் அண்ணாமலையை கூப்பிட்டு தம்பி இதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நியாயம் இருந்திருக்கும். நீங்களும் பாருங்க அந்த அண்ணாமலை பேச்சை நம்பி ஆளுநர் பதவி 2 மாநில ஆளுநர் பதவியை தூக்கி எறிஞ்சுட்டு வந்தீங்க. இன்னைக்கு பாருங்க அந்த வார் ரூமும் உங்களை பிடிச்சிட்டு அசிங்கமா திட்டிட்டு இருக்குதுக்கா. ஆனா உண்மையிலே ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்க சொன்னதுலேயே அண்ணாமலை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவரானதுக்கு அப்புறமேட்டு கிரிமினல்கள் குற்றவாளிகள் எல்லாத்துக்கும் நிர்வாகிகள் பதவிகள் கொடுக்கப்படும் சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமா அண்ணாமலையோட வார் குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே மோசமான அவருடைய வார் குரூப்போடைய அயோக்கியத்தனங்கள் எல்லாமே தெரியும். இதை தான் வந்துட்டு காயத்ரி வகரம் பல காலமா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது யாருமே வந்துட்டு வாயை திறக்கல. இன்னைக்கு கட்சியோட மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லியே ஓரளவு மக்கள் மனசுல பாஜக தமிழ்நாட்டு மக்கள் மனசுல பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குது அப்படின்றது நரேந்திராவாலேயோ அமித்ஷாவாலேயோ தெரியாது. அது தமிழிசை அக்கா ஒருத்தர் தெரிஞ்சது. அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வந்து பாருங்க அந்த வார் குரூப் அக்கா தமிழிசை அவர்களை வந்துட்டு ரொம்ப மோசமா திட்டாங்க. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட வார் குரூப் எல்லாமே எக்ஸ்ஐல வந்துட்டு பாத்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா ரொம்ப கடுமையா தாக்காதத்தோட பேசுறாங்க. ஏன்னா அண்ணாமலை சேர்த்து வச்சதுதான் கிரிமினல் பசங்களை தானே எல்லாமே பாருங்க. அண்ணாமலை சேர்த்து வச்சது எல்லாமே ரவுடிங்க, திருடனுங்க, பிட் பாக்கெட்டு, கஞ்சா வியாபாரி இவரெல்லாம் கட்சிக்குள்ள சேர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒரு விதமான பதட்டமான சூழல் உருவாக்க வேலைகள் சேர்த்துக்கிற வேலை பண்ணாங்க. இந்த கிரிமினல் எல்லாம் பாருங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள சேர்ந்துக்கிட்டு நாங்கெல்லாம் போலீஸ்காரங்க யாராவது ஒருத்தர் போனா நாங்களாம் காவி கட்சி தெரியுமான்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு. ஆனா இது நிச்சயமா வந்துட்டு தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிற வரைக்கும் கிரிமினல்கள் அந்த கட்சியில வந்துட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு கம்மியா தான் இருந்தது. வெளிப்படையா இந்த மாதிரி வந்து அதாவது குற்ற பின்னணி இருக்கக்கூடிய யாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஏன்னா நாங்க ஃபீல்ட்லேயே பார்த்துருக்குறோம். அவங்க அப்படியெல்லாம் அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்சி இணைப்பு கூட்டம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நபர்கள்லாம் இணைந்தது கிடையாது. ஆனால் எல்முருகன் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு அடித்தளம் போட்டு கொடுத்தாரு. அண்ணாமலை அந்த அடித்தளத்தை வச்சுக்கிட்டே வந்துட்டு முழுக்க கிரிமினல்களை வந்துட்டு சேர்த்துட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னாலே அது கிரிமினல்களின் கூடாரம். கமலாலயம்ன்றது காமாலயம் அப்படின்றதும் பாஜகன்றது கிரிமினலின் கூடாரம் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லாமல் வச்சுட்டாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தும் போது பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா மட்டும் இல்ல கேடி ராகவன் அண்ணாமலையால் வஞ்சிக்கப்பட்டு பழிவாங்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு அதுக்கு யார் காரணம் நல்லா தெரியும். மதனை வச்சுக்கிட்டு கேடி ராகவனை வந்து ஹனி ட்ராப் பண்ணி அது மூலியமா கேடி ராகவனை ஓரங்கட்டினாங்க. அது கேடி ராகவனை ஓரங்கட்டின மதனையும் ஓரங்கட்டினான் அண்ணாமலை. ஒரே கல்லில் 2 பேர்த்தையும் அடிச்சு விட்டுட்டு இது பண்ணிட்டு அண்ணாமலை வந்து தன்னுடைய அரசியலை வந்துட்டு ஸ்தாபனம் பண்ணா. இந்த மாதிரி அயோக்கிய பயல்களுக்கு தான்
பல பேர் பார்த்தீங்கன்னாக்கா அவன் எப்படிப்பட்ட ஐபிஎஸ் அதிகாரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அவன் புத்தியெல்லாம் ஒரு எச்ச புத்தியா இருக்கும். பெண்களை வைத்து கொண்டு ஹனி ட்ராப் பண்றதுன்றது இது வந்து காலங்காலமா சனாதன பார்ப்பனர்கள் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்துட்டு கத்துக்கிட்டு வந்து இவன் அதே வேலையை ஆனா என்னன்னா அவனுங்களுக்கே பண்ணியிருக்கான். கேடி ராகவன் மாதிரி சனாதனிகளுக்கு அதை பண்ணி காட்டினதுல ஒரு விஷயம் தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேடுகட்ட புத்தி தமிழனா பிறந்த எவனுக்கும் வராது. பார்ப்பனிய புத்தியில ஒருத்தனுக்கு தான் இந்த மாதிரியான கேடுகட்ட புத்தி வரும். அந்த கேடுகட்ட புத்திக்கு வந்து பல பேர் பாத்தீங்கன்னாக்கா அவனை பத்தி தெரியாம தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இவன் கேடுகட்ட சாக்கடா அப்படின்றதுனால இன்னைக்கு கேடி ராகவனும் அண்ணாமலைக்கு எதிராக வந்துட்டு வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஆல்மோஸ்ட் ரொம்ப சீனியரா அண்ணாமலையால ஓரங்கட்டப்பட்டு இருந்த பொன்னார் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே பொறுமி போய் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சிபி ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுகடுத்து போய் தான் இருக்கிறார் அண்ணாமலை மேலும் தெரியல. இவர்கள்லாம் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு வந்துட்டு தயவு செய்து பதவி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அமைச்சர் பதவி கொடுக்காதீங்க, ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அவனோட கொட்டத்தை அடைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இது எப்படினாலும் இந்த PL சந்தோஷோடைய தத்துப்பிள்ளையா இருக்கக்கூடிய இந்த ப்ரௌடு கன்னடிகன் அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கேடு கெட்ட இந்த மாதிரி அரசியல் நிறுத்தி கொள்ள மாட்டான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி இருக்கும். ஒருவேளை இன்னும் ஒரு மாதத்தில் அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிய போகுதுன்னு சொல்றாங்க. மீண்டும் அண்ணாமலை பதவி ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாகும். பல சீனியர்கள் வந்து குறிவைக்கப்பட்டு அவர்களை எல்லாம் வந்துட்டு தாக்க ஆரம்பிப்பாங்க. தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரியான சீனியர் பெண் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் எவ்வளவு இப்பவும் பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நமக்கெல்லாம் ஏகப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருக்கு, நாமளும் விமர்சனம் வைப்போம். ஆனா அவருக்கு வந்துட்டு ஆபாசமா வந்துட்டு சொந்த கட்சியில் இருக்கவன வார் ரூம் வச்சு பேசுறானாக்கா அதுக்கு அண்ணாமலை வாயை பொத்திட்டு எனக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருக்கிறானாக்கா இவனை மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களை எல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு நம்பிட்டு போகக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்கள் இவர்கள் நினைத்த நம்மளுடைய கவலை. இந்த மாதிரியான அயோக்கியர்கள் இவனுங்க பண்றதும் ஆரோக்கியமான அரசியல் நாகரிகமான அரசுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவன் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் கேடுகட்ட ஒரு அரசியல். அந்த அரசியலுக்கு வந்துட்டு இதாகக்கூடாது அப்படின்னு தான் பார்க்க வேண்டிய இருக்குது. எது எப்படினாலும் சரி, இப்போதைக்கு அண்ணாமலையை பிரியாணி போடுறதுக்காக கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்களும் முடிவு செஞ்சுட்டாங்க. பார்ப்போம் அண்ணாமலையை வந்துட்டு எந்த அளவுக்கு அவர்கள் பிரியாணி போட போறாங்க அப்படின்றது. இல்ல தனது PL சந்தோஷ் மூலமாக தன்னை தற்காத்துக் கொள்கிறாரா அண்ணாமலை அப்படின்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.